இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 21 போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்தந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதோட அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை நல்ல ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 28/2/2026 கொடுத்துருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் 23/3/2026 கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23/3/2026 கொடுத்துருக்காங்க. பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7/4/2026 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பேசிக் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். நெக்ஸ்ட் மிடில் நேம் நம்ம டைப் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் மிடில் நேம். லாஸ்ட் நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ண உங்களுடைய ஃபுல் நேம் ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். மொபைல் நம்பரில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, தென் செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு நேராக நம்ம சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு நேராக சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிவிடுவாங்க. 2 ஓடிபியுமே நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரோட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஃபைல் ஷுட் பி 20 KB-லேருந்து 50 KB-க்குள்ளே இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200x230 பிக்சல்ஸில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஹேஸ் டு சிக்னேச்சர்ஸ் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB-லேருந்து 20 KB-க்குள்ளே இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 140x60 பிக்சல்ஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சிக்னேச்சர்ஸ் வந்து நமக்கு அப்லோட் ஆகும். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த ஸ்கேன்ட் இமேஜ் இஸ் நாட் மோர் தென் 20 KB. 20 KB-யை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து நமக்கு அப்லோட் ஆகாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட்டில் ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்சர் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. கேப்சர் ஃபோட்டோ பை யூஸிங் அ வெப் கேமரா மூலமாக நம்மளுடைய லைவ் கேப்சர் ஃபோட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது மூலமாகவும் உங்களுடைய கேப்சர் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம்.
இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே மாதிரி ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோடட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிக்னேச்சர் வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் அல்லது பிளாக் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய ஸ்கேல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டி 40% ஆஃப் அபவான்னு கேட்டிருக்காங்க. பிடபிள்யூபிடியா இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். உங்களுடைய டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்ன, அதே மாதிரி காம்பன்சரி டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்கிரைப் ஏதாவது தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க ஆர் யூ சைல்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தோஸ் ஹூ டைட் இன் 1984 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பீரியட் ஆஃப் சர்வீஸ் அண்ட் உங்களுடைய பிஎஃப் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆர் யூ எம்ப்ளாய் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ரிலீஜியன்ஸ் டு யூ விச் யூ கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ரிலீஜனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடு கீழே வரக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் அண்ட் வேலூர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பிளேசஸில் எந்த பிளேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதில் ஐடி ப்ரூஃப் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் நம்பரை நம்ம வந்து இதில் டைப் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ஐடி ப்ரூஃபை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். அதனால் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் கையில் இருக்கிற ஐடி ப்ரூஃபாக நீங்கள் இதில் எடுத்துகிட்டு அதோடைய நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க்டின்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் நம்பர் வந்து இதில் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்பேஜ் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ டியூன் பிரதரா சிஸ்டரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இருந்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ட்வின் வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு ஜெண்டர் ஆஃப் த ட்வினே நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸ்பர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்ட் நம்மளுடைய அட்ரஸ் வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அஸ் த அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்ஸ், உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் அதையும் இதை டைப் பண்ணிக்கலாம், இதையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருக்காங்க. இந்த அட்ரஸில் நீங்கள் கரஸ்பாண்ட் அட்ரஸ் வேணும்னா கரஸ்பாண்ட் அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பெர்மனன்ட் அட்ரஸ் வேணும்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் இதில் ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி, சப்ஜெக்ட் ஆர் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுடைய டிகிரிஸ் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டிகிரிஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதர்ஸுங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு அது கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரிஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். டூரிஷன் ஆஃப் கோர்சஸ், நம்மளுடைய கோர்சஸோட டூரிஷன்ஸ் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் கிராஜுவேஷன்ஸை முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். கிளாஸ் அல்லது கிரேடு கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்முடைய ஸ்ட்ரீம் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கோர்ஸ் டூரிஷன்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நம்ம டைப் பண்ணிக்கணும். கிளாஸ் அல்லது கிரேடு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டூ யூ ஹேவ் த மினிமம் போஸ்ட் ஆஃப் qualifications experience in Java architectures and frameworks of which minimum 6 years of experience as role as Java software architect handling large scale and complex Java applications and architect design development of reliable and scalable software applications. 10 years post qualifications experience in Javaல இருந்துச்சு அப்படின்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட்டில் ஒர்க்கிங்காக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒர்க்கிங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய நேம் வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெசினேஷன்ஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரீசன் ஆஃப் லீவிங் கேட்டிருக்காங்க. இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸில் கேட்டிருக்காங்க, நீங்கள் மந்த்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மந்த்ஸில் வந்து இதில் கால்குலேட் பண்ணி நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ் நோன் கேட்டிருக்காங்க, நமக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அதை நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். நம்ம ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் ஆஃப் டேட்டா ஆல்ரெடி என்டர்ட் வில் பி பெர்மிட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டாவில் நீங்கள் எந்த சேஞ்சஸ்மே பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ரொசீட் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் தான் பண்ண வேண்டியது இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எந்த சேஞ்சஸும் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆர் யூ ஷேர் யூ டு கண்டினியூன்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதை கையில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இல்லை இங்க் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் தம்ப் பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். அவங்க கொடுக்குற பேசேஜஸை உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்னால நீங்கள் எழுதி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனில் சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேண்ட் ரைட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் தெரிகிற செக்யூரிட்டி கூட வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம்.
சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேமெண்ட் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், அல்லது யூபிஐ மூலமாக அல்லது வேலெட் மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கார்டு நம்பர் டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரேஷன் டேட்டான செக்யூரிட்டி கோடு வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். கார்டு ஹோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு பேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அல்லது யூபிஐ மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ ஆப் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கியூஆர் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பே எனி யூபிஐ ஆப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸாப் அல்லது கூகுள் பே அல்லது இது எது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேலெட் மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுடைய ரெஜிஸ்டர்ஸ் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க.